எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? தொடர்ந்து நம்முடைய தேவனுடைய பாரத்தின் நேரமாகிய இந்த நிகழ்ச்சியை மூலமா உங்களை சந்தித்து வருகிறோம். நீங்களும் முழு இருதயத்தோடு அநேகர் பார்க்கிறீங்க, அநேகர் நிறைய பேரை பார்க்க சொல்லி இருக்கிறீங்கிறத நாங்க கேள்விப்பட்டோம். நீங்க ரெகுலரா பார்க்கறது மட்டும் இல்லாம எங்களோடு தொடர்பு கொள்றீங்க. தொடர்பு கொள்ற ஒவ்வொருவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்து வருகிறோம். நிச்சயம் ஆண்டவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை நீங்க இந்த அற்புதத்தை நீங்கள் வாங்கிக் கொள்வதாய் மாத்திரமல்ல, அநேகருக்கு இதை தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தின் நற்செய்திகளை அநேகருக்கு அறிவிங்கள். அது இன்னும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை நீங்க உங்கள்கிட்ட தொடர்பு கொள்றவங்கள்ட்ட மட்டும்தான், அவங்களுக்காக மட்டும்தான் ஜெபிக்கிறீங்களான்னு கேட்டா இல்லவே இல்லை. இதை பார்க்குற ஒவ்வொருவரும் பிரயோஜனம் அடைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து வருகிறோம். தொடர்ந்து நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இன்னும் என்னுடைய ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படணும். ஊழியங்களை இன்னும் எழுந்து கட்ட கர்த்தர் கிருபை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல நம்முடைய ஊழியமானது ஆண்டவர் கிருபையினால ஆண்டவர் நன்றாக பயன்படுத்தி வருகிறார். பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் ஊழியங்கள்ல நம்முடைய கிறிஸ்தவர்கள் மத்தியில எப்படி கிறிஸ்துமஸ் தாத்தாவின் நற்செய்தி, கிறிஸ்துமஸ் தாத்தாவை கூட்டிட்டு வந்து கேரல் ரவுண்டு கொண்டாடுறாங்களோ, இதே போல நாங்கள் புறஜாதிகள் மத்தியில் செய்து வருகிறோம். அநேகருக்கு அது பிரயோஜனம் உள்ளதாய் மாறுகிறது. எதிர்ப்புள்ள கிராமங்களுக்கு போறவங்க அவ்வளோ அன்பா ஏற்றுக்கொள்றாங்க. எவ்வளவு ஒரு நற்செய்தி! யாருக்கு அந்த நற்செய்தி தேவைப்படுகிறதுங்கிறத பார்க்க முடியுது. பாருங்க, இந்த நற்செய்தி இப்ப கிறிஸ்துமஸ்ங்கிறதே எதுங்க? எல்லோரும் சந்தோஷமாய் ஐக்கியப்படுவதுதான். நம்ம மட்டுமே ஐக்கியப்படக்கூடாது. நான் ஒரு அண்ணன்ட்ட சொல்லிட்டு இருக்கிறப்ப அவர் என்கிட்ட சொன்னாரு, தம்பி இருக்கு நமக்கு நாமளே பிறந்த நாள் வாழ்த்து சொன்னா எப்படி இருக்கும்? அததான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு நாமளே கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றோம், நல்லதுதான். ஆனா யாருக்கு சொல்லணுமோ அதை முக்கியமா சொல்லணும்ல, அதை நம்ம நிறைய நேரத்துல மறந்துடுறோம். தொடர்ந்து ஊழியர்களுக்காக ஜெபித்துக்கோங்க. தேவ கிருபையினால இந்த நாட்கள்ல இந்நாள் வரையில அநேகருக்கு கிறிஸ்துமஸ் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. புறஜாதிகளுக்கு இன்னும் அநேக கஷ்டப்படுற புறஜாதி பிள்ளைகளுக்கு ஆடை எடுத்து கொடுக்க, அதாவது ட்ரெஸ் எடுத்து கொடுக்க பிரயாசப்பட்டுட்டு இருப்போம். ஒருவேளை இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்ல நீங்களும் தோல் கொடுக்கலாம். உடைய உதவிகளும் உதாரத்துவமா எங்களுக்கு இருக்குமானால் அது மிகவும் பிரயோஜனமா இருக்கும். தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கோங்க. அல்லேலூயா. இந்த நாளையும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி நான் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து பாரப்படுத்தினார். அந்த காரியம் என்ன காரியம் என்று சொல்லிதான் இன்றைக்கு நம்ம வேதத்துல வாசிக்க போறோம். எடுப்போல் லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. நீங்க வேதம் வச்சிருக்கிறவங்க அப்படி பைபிளை எடுத்துக்கலாம், பைபிளை எடுத்து வாசிக்கணும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை. சரி, இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். நாயினூர் என்ன ஒரு விதவை வீட்டில் உள்ள ஒரு காரியம் தான். நாயினூர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த சம்பவம் உங்க வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைங்கிட்ட கேட்டா கூட இந்த சம்பவம் நல்லா தெரியும். இந்த நாயினூர் விதவையின் காரியத்தை குறித்து தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த விதவை தனக்கு இருக்கிற ஒரு மகனையும் பறி கொடுத்தவளாய் காணப்படுகிறார். சரி, அவளுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? ஒரு மரணம். இந்த மரணம் நேரிட்டது நிமித்தம் ஒரு குழப்பம். சரி, அவளுக்கு இப்ப தேவை, இனி அது கிடைக்காதுங்கிற ஒரு சிச்சுவேஷன். அதனால அதை குறித்து பாரப்படுகிறார். இன்னைக்கு இதை கேட்கிற உங்களுடைய காரியம் என்ன? இந்த அற்புதம் இனி நடக்கவே நடக்காது. இந்த அற்புதம் இனி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இனி ஒரு அப்படிப்பட்ட காரியம் நேரிடுவதற்கு ஒரு காரியமே இல்லைங்கிற சூழ்நிலை தான் இன்னைக்கு உங்களோட சூழ்நிலை. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நான் இன்னைக்கு அதைத்தான் உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது உண்மைதான், சரிதான். நீங்க எதிர்பார்க்கிற அற்புதம் இனி நடக்க வாய்ப்பு இல்லை. ஐயோ பிரதர், இந்த பண தேவை நிமித்தம் கஷ்டப்பட்டோம், இனி அவ்வளவுதான், இந்த பணத்தோட காரியம் முடிஞ்சு போச்சு, இந்த சூழ்நிலை மாறினதுனால இனி இப்படி ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம்ன்ற நிலைமையில நீங்க இருக்கிறீங்க. ரைட். அடுத்து என்ன? வியாதி. இந்த டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த வியாதி நீ சரியாக வாய்ப்பே கிடையாது, இனி மரணம் தான் நேரிடும் என்று சொல்லிட்டாங்க, இதற்கு ஒரு முடிவே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஓகே, அதுவும் ஓகே. இனி வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு அற்புதம், இது நிமித்தம் தானே நீங்க துக்கப்பட்டு இருக்கிறீங்க. இந்த நாயின் ஒரு விதவைக்கு வந்த பெரிய பிரச்சனையே அதுதான். அவருடைய துக்கம் என்ன? இனி இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்காது. ஒரு வியாதியா இருந்தால் தன்
தன்னுடைய ஐஸ்வர்யத்தை செலவழித்து தன்னுடைய மகனை சுகமாக்கி இருக்கலாம் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். மரணம் நேரிட்டு விட்டது, இனி என்ன நடக்கும்? மரணம் நேரிட்டது நிமித்தம் என்ன நடக்கும்? இனி அற்புதம் நடக்க வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இதுதான் உங்களுடைய சூழ்நிலையா? நீ அற்புதம் நடக்க வாய்ப்பே கிடையாது, இனி என் சூழ்நிலைக்கு வாய்ப்பே கிடையாது, என் காரியம் இப்படி முடிந்து விட்டது, இனி இந்த காரியம் என்னவாய் முடியுமோ என்று எனக்கு தெரியவில்லை என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், மகளே, நான் உன்னை சந்திக்க வருகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சந்திக்க வருகிறாருங்க. நீங்க நிச்சயமா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியுங்க, அந்த 400 விதவை சம்பவத்துல நீங்க எல்லாம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும். மறுநாள்ல அவர் என்ன செய்யறாரு, 400 என்ன ஊருக்கு வந்து கொண்டு இருக்கிறாரு. திரளான ஜனங்களும் அவரோடு கூட வராங்க. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைப்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். சரி, நீங்க பாருங்க, ஊராரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். நீங்க என்ன வாசிக்கிற வேத பகுதியில ஊரார் அவளுக்கு பின்னாடி வர்றாங்க. சும்மா ஒரு ஊரே ஒருத்தைக்கு பின்னாடி வருமா? இன்னைக்கு நீங்க பாருங்க, நம்ம ஒருத்தங்க நம்முடைய ஊர்கள்ல ஒருத்தங்க மரித்து போறாங்கன்னு சொல்லி நினைக்குமே, ஒரு துன்மார்க்கன் இருக்கிறான்னு நினைக்குமே. ஒரு துன்மார்க்கன் மரித்து போனா எவ்வளவு பேர் வருவாங்க? அவனுடைய குடும்பம், அவனுடைய உறவினர், அவ்வளவுதான். ரொம்ப பெயர் சொல்ற அளவுல வரமாட்டாங்க, சொற்ப மனிதர்களே இருப்பாங்க. ஆனா இந்த 400 விதவைக்கு பின்னாடி வெகு ஜனங்கள், ஊராரே அவருக்கு பின் சொல்றாங்க. என்ன ஒரு அதிசயம் பாருங்க. அப்ப அவள் நன்மை செய்கிறவளா, அங்க அவள் எல்லாத்தையும் ஒரு நல்ல பெயர் வாங்கினவளாய் காணப்படுறாள். அவளுக்கு பின்னாடி ஒரு கூட்டமே போகுது. நான் யோசிச்சு பாக்குறேன், நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வருமா? நீங்க 2 சம்பவம் இதுல பாக்கலாம். இயேசு பின்னாடியும் ஒரு திரளான கூட்டம் வருது, 400 விதவை பின்னாடியும் ஒரு திரளான கூட்டம் வருதுங்க. என்ன ஆச்சரியம்! 2 பேர் பின்னாடியும் ஒரு கூட்டம் இருக்குது. இயேசு பின்னாடி எந்த கூட்டம் இருக்குது? இயேசு பின்னாடி இருக்கிற கூட்டம்லாம் என்ன தெரியுமா? இயேசுவிடத்துல அற்புதத்தை பெற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துகிற கூட்டம். 400 விதவை பின்னாடி என்ன கூட்டம் இருக்குது? நீங்க யோசிச்சு பாருங்க. 400 விதவை பின்னாடி இருக்கிற கூட்டம் அழுகிற கூட்டம். அவள் அழுது கொண்டு இருக்கிறார். 400 விதவை பின்னாடி இருக்கிற கூட்டம் அழுகிற கூட்டம். இயேசு பின்னாடி இருக்கிற கூட்டம் மகிமைப்படுத்துகிற, தேவனை புகழ்ந்து பாடுகிற, துதிக்கிற ஒரு கூட்டம். ஆனா 400 விதவை பின்னாடி இருக்கிற கூட்டம் அழுகிற கூட்டம். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, ஓ பின்னாடி எந்த கூட்டம் இருக்குது? உங்க பின்னாடி எந்த கூட்டங்க இருக்குது? அழுகிற கூட்டம் இருக்கிறார்களா? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற கூட்டம் இருக்கிறார்களா? அழுகிற கூட்டம் இருந்தா என்ன பிரதர்னா, அழுகிற கூட்டம் இருந்தாலே பிரச்சனை தாங்க. அழுது 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 கழுத ஒரு காரியம் நடக்க விடாம பண்ணிடுவோம். புலம்பிட்டே இருக்கும், ஐயோ போச்சு போச்சு. நான் நினைக்கிறேன் இந்த 400 விதவை கொஞ்சம், என் மகன் இறந்துட்டா, கொஞ்சம் ஆறுதல் பட முயற்சி பண்ணி இருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ ஒருத்தர், ஐயோ உனக்கு இருந்த ஒரே மகனும் போயிட்டாரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு அழுகிற கூட்டம் உங்களுக்கு பின்னாடி இருக்குதா? உங்களை பார்த்து ஐயோ போச்சு போச்சு, அவ்வளவுதான், உன் காரியம் முடிஞ்சிச்சு, இனி உனக்கு சூழ்நிலை என்னவா முடிய போதுனே தெரியல, எல்லாம் முடிந்தது, நீ முடிந்து போறாய் என்று உன்னை அழுக வைத்துக் கொண்டிருக்கிறார்களா? அன்று சொல்லுகிறார், மகளே, அந்த கூட்டத்தை துதியின் கூட்டமாக மாற்ற வேண்டும். அல்லேலூயா. உண்மை அதுதாங்க. வெகு திரளான கூட்டம். நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன அழகா வச்சிருக்கிறாரு பாருங்க. அன்று உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, உன் பின்னாடி இருக்கிற கூட்டம் எந்த கூட்டம்? நீ யார் மகளே? உன் பின்னாடி இருக்கிற கூட்டம் எது அன்று கேட்கிறார். நீங்க என்ன சொல்ல போறீங்க? அன்று என் பின்னாடி இருக்கிற கூட்டம் துதிக்கிற கூட்டமா? உங்களால சொல்ல முடியுமா? உங்க கூட இருக்கிற கூட்டம் புலம்புற கூட்டமா, துதிக்கிற கூட்டமான்னு யோசிச்சு பார்க்கணும். சரி, ரைட்டுங்க. இவன் ஆண்டவர் வந்துட்டாரு, இவள் அழுகிற அழுகையை கர்த்தர் பார்க்கிறார். நீங்க உங்களுடைய காரியம் என்ன தெரியுமா? நான் அழுகிறேன், நான் வேதனைப்படுகிறேன், நான் வருத்தப்படுகிறேன், என் துன்பத்தின் நிமித்தம் நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் ஏன் என்னை பார்க்கவில்லை?
உனக்கு இன்றைக்கு சொல்கிறார், மகளே, நான் உன் அழுகையை பார்த்து விட்டேன், நான் உன்மேல் மனதுருகி விட்டேன், இன்றைக்கு உனக்கு நிச்சயம் அற்புதம் செய்வேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் நிச்சயம் அற்புதம் செய்வார். உன்னுடைய கண்ணீரை அவர் பார்க்கிறார். ஐயோ, நீங்க தாங்க நினைக்கிறீங்க என் ஆண்டவர் என்னை பார்க்கவில்லை, அவர் என்னை பார்க்கவில்லை, என் சத்தம் அவருக்கு தொனிக்கவில்லை. நான் ஒரு விதவை சொல்லி இருக்கலாம், ஐயோ என் கணவனும் இறந்து போய்விட்டார், ஐயோ எனக்கு இருந்த ஒரே மகனும் இறந்து போய்விட்டார், ஏன் இந்த ஆண்டவர் என்னை பார்க்கவில்லை, ஏன் நான் நம்பினவர் ஏன் எனக்கு கை கொடுக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். நீங்கள் இன்னைக்கு அப்படி இருக்கிறீங்களா? நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறவர் ஏன் என் பட்சத்தில் இருக்கவில்லை, ஏன் எனக்கு இந்த துன்பத்தை அனுமதித்தார், ஏன் என் குடும்பத்தில் இப்படி ஒரு மரணம் நேரிட்டது, வேதனையோடு இருக்கிறீங்களா என்று கேட்கிறார். மகளே, நான் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிற தேவன். நீ உன் குடும்பத்தில் ஒரு மரணம் ஏற்பட்டது நிமித்தம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, அவர்கள் இந்த பூமியில் இருந்து இன்னும் வெகு பாடுகளை அனுபவிக்க கூடாது என்கிற ஒரு காரியத்தினால் தான் அதை நான் அனுமதித்தேன். அவர்கள் வெகு பாடுகளை அனுமதிக்க கூடாது, இன்னும் நிறைய காரியங்களை, நிறைய துன்பங்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை சகிக்க முடியாது என்கிற ஒரே ஒரு காரியத்தால் தான் அவர்களை இந்த பூமியில் இருந்து எடுத்துக்கொண்டேன். நீ ஏன் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் புலம்பிக் கொண்டிருக்கிறார், நீ ஏன் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்? நான் உன்னை ஆறுதல் படுத்துகிறேன் மகளே, மெய்யான ஆறுதல் என்னிடத்தில் தான் உண்டு. நீ என்னிடத்தில் வா, நீ ஏற்றுக்கொள். நான் அனுமதித்தது சரியான காரியத்திற்காகத்தான். நீ அதை இப்பொழுது புரிந்து கொள்ள மாட்டாய், நாட்கள் வரும், நிச்சயமாக நீ அதை புரிந்து கொள்வாய் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பிரச்சனைங்க உங்களுக்கு? என் ஆண்டவர் கேட்கிறார், வேதனைப்படாதே, துன்பப்படாதே, உன்னை நான் ஆறுதல் படுத்துகிறேன். இயேசு நிச்சயம் உங்களை ஆறுதல் படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் நன்மை செய்வார். ஆமென். கட்டாயம். பாருங்க, நான் ஒரு விதவை புலம்பலோடு அழுகையோடு வருகிறேன். அவர் சொந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? அழாதன்னு சொல்லியிருப்பாங்க, அவ்வளவுதானே. மனுஷனோட ஆறுதல் அவ்வளவுதாங்க. எப்படி எல்லாம் வாழ்ந்த. இன்னும் ஒரு கூட்டம் சொல்லி இருக்கோம், என்ன தப்பு, எங்க போய் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லி தரல, அதான் இப்படி பாடாப்பட்டு கிடக்கிறது, செத்து போயிட்டான்னு ஒரு கூட்டம் சொல்லி. நம்ம கூட இருக்கிற கூட்டம் எப்பவுமே ரெண்டு கூட்டம் இருக்குங்க. ஒண்ணு ஆறுதல் படுத்துகிற கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நீங்க எப்பவுமே நன்றி மறந்துடாதீங்க. உங்களுக்கு எத்தனை ஆறுதல் படுத்தி இருக்கிறாங்க, எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க நன்றி மறந்தவர்களால் வாழ்ந்து விடாதீர்கள். அவர்களை இன்றைக்கு பகைத்து கொண்டு இருக்கிறீர்களோ, மனம் திரும்புங்கள். உங்களுக்கு செய்த உதவியை நீங்கள் நினைத்து பாருங்க. அடுத்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இன்னொரு கூட்டம் நம்மளை தூண்டி விட்டுட்டே இருக்கு. நீ அப்படி செஞ்சல, அதான் உனக்கு இப்படி நேரிட்டுச்சு, நீ அந்த காரியத்தை பண்ணல, அதான் உனக்கு இப்படி இருக்கு. அது ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கு. நீங்க அந்த கூட்டத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் அன்றதை விரும்பவில்லை. நீங்கள் யாருக்கு செவி கொடுக்க வேண்டும் நினைக்கிறீங்க? அவளை ஆறுதல் படுத்த ஒருத்தரும் இல்லை. இருந்த கணவனும் மரித்து போய்விட்டான், இருந்த ஒரே மகனும் மரித்து போய்விட்டான். அவன் நினைக்கலாம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி, என்னை வைத்ததற்கு என் மகனை அவர் வைத்திருக்கலாமே, என்னை எடுத்துக் கொண்டிருக்கலாமே என்று புலம்பலோடு இருக்கிறான். அருள் வார்த்தை என்ன தெரியுமா? என் மகளே, என் பார்வை உன்மேல் வந்தது. அல்லேலூயா. அவருடைய பார்வை உங்கள் மேல் பட்டு விட்டது. அவர் உங்களை விசாரிக்கிறார், உங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அழகா வாசி பாருங்களேங்க. 13வது வசனம், கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. ஒரு மனதுருக்கங்க. ஒரு மனுஷனோட மனதுருக்க எப்படி இருக்கும் தெரியுமாங்க? ஒரு மனுஷனோட மனதுருக்கம், உங்கள்கிட்ட பெரிய புகழ் இருந்தா, நிறைய பணம் இருந்தா உங்க மேல மனதுருக்கும். ஐயோ பாவம் இல்ல, நீங்க கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, நாங்க இருக்கோம்னு சொல்லி சொல்லுவேங்க. ஒண்ணுமே இல்லாதவன்ட்ட எவனாட்டு சொல்லுவானா பாருங்க, சொல்லவே மாட்டான். எத்தனை கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து நான் இருக்கிறேன்னு யாராட்டு சொல்லுவோமா? சொல்ல மாட்டேன். காரணம், சொன்னோன்னா ஏதாட்டு கேட்டுருவானுங்கிற பயம், அதனால சொல்ல மாட்டோம். அப்படிலாம் இருக்க கூடாதுங்க. என் ஆண்டவர் பணக்காரன் ஏழை என்று வித்தியாசம் பார்க்கவில்லை, எல்லோரையும் ஒரே மாதிரியாக நேசிக்கிறார்.
பாருங்க, அழாத மகளே உங்கள் கண்ணீரை பார்க்கிறார் என்று சொல்லுகிறார். நீ அழுது கொண்டு இருக்கிறேன், என் கண்ணீரை யார் பார்க்கிறார்கள், யார் கவனிக்கிறார்கள், என் குடும்பத்திலேயே எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை என்று தானே கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறார், அழாதே, உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன், உண்மையில் மனதுருகிற கர்த்தர் நான், உன் கண்ணீரை நான் காண்கிறேன் என்று பார்த்து கொண்டிருக்க. மனதுரு பக்கத்துல வர்றாரு, கிட்ட வர்றாரு, கிட்ட வந்து தொடுறாரு. என் ஆண்டவர் தொடுகிறாருங்க ஒரு மகளை கண்ணீரோடு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அவருடைய தொடுதல் உங்கள் மேல் வரப்போகிறது. அல்லேலூயா. என்ன அற்புதமாயிருந்தாலும் சரி, என்ன வியாதியாயிருந்தாலும் பரவாயில்லை, இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும். அவர் உங்கள் கண்ணீரை பார்த்து விட்டார், இன்றைக்கு உங்கள் அருகில் வந்து விட்டார், உங்கள் மேல் மனதுருகி விட்டார். இன்றைக்கு உங்களுக்கு தேவைப்படுகிற அற்புதத்தை அவர் நிச்சயம் செய்ய போகிறார். அல்லேலூயா. அவர் உன் கண்ணீரை காண்கிற தேவன், உனக்கு நிச்சயம் நன்மை செய்வார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்கிற கர்த்தர் நிச்சயம் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். அற்புதம் நடக்கும். வருகிறார், என் ஆண்டவர் வருகிறார். வாசிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும். மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து வர்றாரு பாருங்க, கிட்ட வர்றாரு. பாடையை தொட்டால் அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். நான் சொல்றேன், என்ன ஒரு அழகான வார்த்தை பாருங்க, சுமந்தவர்கள் நின்றார்கள். இப்ப அவ பின்னாடி வெகு ஜனங்கள் போறாங்க. எப்படிப்பட்டவங்க? திரளான கூட்டம் அவ பின்னாடி இருக்கு, இயேசு பின்னாடி ஒரு திரளான கூட்டம். நீங்க உங்க ஊர்ல ஒரு மரித்த இடத்துக்கு போய் பாத்தீங்கன்னா, எனக்கு நிறைய பேரை தெரியும், நிறைய மரித்த வீட்டுல பாத்தீங்கன்னா பாடையை மறைச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. என்ன பண்ற, அவன் எனக்கு என்ன பண்ணணும் தெரியுமா, போயிட்டு இருக்கிற வண்டியை பார்த்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சண்டை போடுறதெல்லாம் என்னது சண்டை. உடனே அங்க இருக்கிற சுத்தி இருக்கிறவங்க, ஐயோ நாங்கெல்லாம் அறிவு இல்லையா, போய தூர வேலைக்கு போ, அவனை பிடிச்சி தள்ளி விடுவாங்க, அடிப்பாங்க, ஏதாச்சும் சொல்லுவாங்க. இயேசு இங்க பாடையை தொடுறாரு, அந்த கூட்டம் நிக்குதுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேங்க, இன்னைக்கு நிறைய நேரத்துல உங்களுடைய குடும்பம் தாங்க உங்களுடைய அற்புதத்தை தடுத்து கொண்டு இருக்கிறது. நீ நம்பி உன் பின்னாடி நீ நம்பின ஒரு கூட்டம் வருது தெரியுமா, அந்த கூட்டம் தான் உனக்கு நடக்க போற அற்புதத்தை தடுக்குது. இன்றைக்கு இயேசு தொட்ட உடனே இந்த கூட்டம்லாம் அமைதியா நிக்குதுங்க. உங்க கூட இருக்கிற கூட்டம் என்ன செய்யுது? அதான் சொல்றேன், முறுமுறுக்கிற கூட்டத்தை உங்க கூட வைக்காதீங்க. மத்தவன்கிட்ட பத்தி உங்ககிட்ட புரணி ஒருத்தன் பேசுறானா, ஒரு கூட்டம் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்ககிட்ட புரணி பேசுறாங்களா, உங்களை பத்தி இன்னொருத்தவங்கிட்ட புரணி பேசிட்டு இருக்காங்க, மறந்துடாதீங்க. அந்த புரணி பேசுற கூட்டத்தை சேர்க்காதீங்க. ஏன்? நீங்க சேர்த்தீங்கன்னா அற்புதம் நடக்காது. அவன் என்ன செய்வான், உனக்கு ஒரு அற்புதம் நடக்குற அதெல்லாம் என்ன கதை, நீங்க வேணா போய் சொல்லி பாருங்க. என் வீட்டுல ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்குமா, 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்குல்ல, ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்ய போறாருன்னு சொல்லி பாருங்க. அவங்க அப்படியா ஆமேன்னு சொல்லிட்டு சைட்ல அவங்க உதட நீங்க பாருங்க, லைக் சிட், நீங்க வேணா வாட்ச் பண்ணி பாருங்க. நான் ஏசப்பா சமூகத்துல நினைக்கிறேன், நீங்க சொல்லி பாருங்க, ஒரு நடக்கவே வாய்ப்பே இல்லாத ஒரு காரியத்துல இயேசு அற்புதம் செய்ய போறான்னு சொல்லி பாருங்க. அப்படியா சொல்ற மாதிரி அவ உதடுல லைட்டா ஒரு சிரிப்பு தெரியும், அது ஒரு நக்கல். இங்க உங்கள்கிட்ட சரி ஆமேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் உங்களை புரணி பேசும், அற்புதம் நடக்க போறோம், ஏசப்பா செய்ய போறாரு, அவ பத்தி தெரியாது, கூறு தெரியாது, உங்களை இப்படி புரணி பேசுவான். அந்த கூட்டத்தை உங்க கூட சேர்க்காதீங்க. உங்கள்கிட்ட ஒருத்தங்களை பத்தி புரணி பேசுறானா, உங்களை பத்தி அவன் இன்னொருத்த பேசிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஏன் உங்க பக்கத்துல வரா, ஒருத்தனை பத்தி புரணி பேசுனாதான் நீங்க உங்களை பத்தி அவன்கிட்ட சொல்லுவீங்கன்னு சொல்லி, அப்பதான் அதை இன்னொருத்த போய் சொல்லி உங்களை அசிங்கப்படுத்த முடியும்னு சொல்லி. வேண்டாம், அந்த கூட்டம் வேண்டாம். இந்த புரணி பேசுற கூட்டத்தை நிறுத்துங்க. உங்க பின்னாடி எந்த கூட்டம் வருதோ அந்த கூட்டத்தை தடை பண்ணுங்க. இந்த கூட்டம் 400 விதவை பின்னாடி வந்து அந்த கூட்டம் இயேசு அற்புதம் செய்ய அனுமதிக்குது. உங்க பின்னாடி வர்ற கூட்டம் உங்களுக்கு அற்புதம் நடக்க அனுமதிக்குதா? இல்ல இவங்களுக்கு எங்க அற்புதம் நடந்துருமோ என்று சொல்லி இருக்குது. சிலர் எனக்கு தெரியுங்க, நான் சிலரை பார்த்திருக்கிறேன்.
அந்த வீட்டுக்கெல்லாம் போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்கு போகாதீங்க, அவங்க மோசமானவங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணாதீங்க. ஏன் மோசமானவங்கன்னா ஜெபம் பண்ணக்கூடாதா? ஏன் அவங்களுக்கு அற்புதம் கிடைக்க கூடாதா? அவங்க ஆத்துமா ரட்சிக்கப்படக்கூடாதா? என்னங்க இது? அற்புதம் எல்லாருக்கும் பொதுவானதுங்க. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் பொதுவானவர். இங்க போகாதீங்க அங்க போகாதீங்க. அவரை ஏங்க வேறு பிரிக்கணும்? அவர் உன்னை வேறு பிரித்து பார்க்கவில்லையே மகளே. இப்போ உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னா நம்ம எல்லாத்துலயும் ஒழுங்கா இருக்கோமா? ஒழுங்கா இருக்கிறோமா? நமக்கு அற்புதம் செய்யறதுக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் உங்கள்கிட்ட இருக்குதா? கர்த்தர் சொல்ற எல்லாத்தையும் 100% கீழ்படுறோமா? உங்களுக்கு மட்டும் அற்புதம் நடக்கணும், அவங்களுக்கு அற்புதம் நடக்கூடாது. குறைவு என்பது எல்லோரிடத்திலும் உண்டு. உங்களிடத்தில் ஒரு மாதிரி கிரியை செய்யும், என்னிடத்தில் ஒரு மாதிரி கிரியை செய்யும். குறைவு எல்லோரிடத்திலும் உண்டு. இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொருவரும் பலவீனமானோம். அவரே நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறது. ஒருத்தருக்கு நடக்க போற அற்புதத்திற்கு நீங்கள் தடையாக இருக்கக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்னா, உங்களையே அவங்க பகைச்சாலும் நீங்க உங்க வீட்டுக்கு வர்ற ஊழியக்காரங்க அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க கஷ்டம் மாறட்டுன்னு சொல்லணும். இதுதான் கிறிஸ்தவ தன்மை. கிறிஸ்துவின் அன்பு என்பது அதுதான். உங்களிடத்தில் அந்த அன்பு இருக்கிறதா? அதை யோசிக்க வேண்டுமங்க. கர்த்தர் அதைத்தான் இன்றைக்கு விரும்புகிறார். நீங்க அடுத்து நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு வர்றாரு, பாடை தொட்டோன்னு இந்த கூட்டம் நிக்குதுங்க. இப்போ உங்க அந்த சொந்தக்காரன்லாம் நீ ஏன் பாடைய தொடர்ந்து சண்டைக்கு போயிருந்தானா என்ன நடந்திருக்கும்? நீ ஏன் அந்த பாடைய தொடர்ந்து சண்டைக்கு போயிருந்தானா? அவன் பாடைய தொடர்பு நிக்கிறாங்க, அமைதியா இருக்கிறாங்க. உங்க அற்புதத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களை வைத்துக் கொள்ளாது. நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் நினைக்கிறவன் கூட ஐக்கியம் இருக்கட்டும், அவனோடு பழகுங்க. அவன் தான் உங்களுக்கு நன்மை உண்டாக நினைப்பான். உங்களுடைய அற்புதத்தை தடுக்கிறவர்களை குறித்து என்ன நினைப்பான்? ஏசப்பா கூட அவன் பாருங்க நிக்கிறான், எல்லாம் நிக்கிறான். அவன் நின்னதுனாலதான் இயேசு அற்புதம் செய்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் வேண்டும் என்றால் உங்களுடைய உறவினர்களை உங்களுக்காக ஜெபிக்க சொல்லுங்க. அவங்களையும் உங்களுக்கு உறுதுணையா இருக்க சொல்லுங்க. சொந்தக்காரன் எல்லாரையும் பகைக்காதீங்க, அன்பா இருங்க. அவனே பகைச்சாலும் நீங்க அன்பா இருங்க. அதுதாங்க இன்றைக்கு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். மனதுருகுகிறார், அருகில் வருகிறார். நீங்க வாசிச்சீங்களா தெரியும், 14 வசனத்துல கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்து அவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர்கள், அருமையான மகனே நீ நிக்கணும், நின்னாதான் அற்புதம். ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஜெபம் பண்றேன், ஜெபம் கேட்கவில்லை. அங்க ஒரு ஓட்டம், அங்க ஒரு ஓட்டம். ஆத்துல பாதி காலு, சேத்துல பாதி காலு. சிலர் இங்க நல்ல ஜெபம் பண்ணணும், அற்புதம் நடக்கணும் நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அங்க போனா வேற யார்கிட்டயோ போய் குறி கேட்கறதுக்கும் பார்வை பார்க்கறதுக்கும் போய் நிக்கிறது. நீ என்னங்க? எலியா சொல்றாரு, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. எந்த மட்டும் குந்தி குந்தி அங்கே இங்கே வச்சனா நீ சபிக்கப்பட்டவன். ஏன் குந்தி குந்தி நடக்கிறார்? நிக்கணும், அற்புதம் வேணும்னா நின்னுதான் ஆகணும், ஜோமணி தான் ஆகணும், கர்த்தருடைய சமூகத்துல காத்துதான் இருக்கணும், நின்னாதான் அற்புதம். நீ வந்துட்டு உடனே ஓடுவா, உனக்கு அற்புதமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நின்றாயா? எல்லாருக்கும் அற்புதம் செய்ய முடியாது. அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு தான் அற்புதம். நிக்கணுங்க, பொறுமை இருக்கணும். என் ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டாம், காத்திருக்க வேண்டும். காத்திருங்க, நிச்சயம் அற்புதம் கிடைக்கும். சும்மா ஏதோ கடமைக்கு சர்ச்சைக்கு வந்தாலும் அற்புதம் செய்ய மாட்டாரு. அவருடைய சமூகத்திற்கு முன்பாக உண்மையாக காத்திருக்க வேண்டும். நில் என்றால் நிற்க வேண்டும், அதைத்தான் அவர் விரும்புகிறார். காத்திருக்க சொன்னா முறுமுறுப்பு. அற்புதம் வேண்டாம், அப்படித்தான் அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். உங்களை புடமிட்டு பார்ப்பார், உங்களுடைய உண்மையை சோதித்து பார்ப்பார், அப்பொழுதுதான் அற்புதம் செய்வார். நீங்க என்ன அன்றைக்கு என்ன கடனா கொடுத்து வச்சிருக்கீங்க? கேட்ட உடனே அந்த அப்பா வச்சுக்கோப்பான்னு சொல்லி கொடுக்கறதுக்கு
காத்திருக்கிற பிரகாரமாய் காத்திருக்க வேண்டும். பொழுதுதான் அற்புதம். சும்மா ஏனதானம்லாம் என் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார். அவர் ஏன் உங்களுக்கு செய்யணும்? அவருக்கு என்ன நேரம் கொடுத்தீங்க? நீங்க அவருடைய சமூகத்துல நின்னீங்களா? இங்க அவன் நிக்கிற அற்புதம் தான். பாடை தொட்ட உடனே வழியுடியான்னு சொல்லி போனா எப்படிங்க அற்புதம் செய்ய முடியும்? நின்னாதான் அற்புதம் செய்ய முடியும். நீங்கள் காத்திருந்தால்தான் உங்களுக்கு அற்புதம். அவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டும். சர்ச்சைக்கு கடமைக்கு வர்றது, கடமைக்கு ஓடி போயிட்டா. நான் இப்ப ஒரு சர்ச்சில் மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தேன். சுவிசேஷ பாரத்தை குறிச்சு பேசுறப்ப அத்தனை அல்லேலூயா ஆமென் உதவி செய்யறது, ஊழியத்தோட தேவைகளை குறிச்சு சொல்றப்ப எல்லாரும் கர்த்தர் சந்திப்பார், எல்லாம் அவ்வளவு ஜெபம் பண்றாங்க. நான் அதை பார்த்தோன்னே பயங்கர ஆச்சரியம். திரளான கூட்டம் அந்த சர்ச்சில் இருந்துச்சு. நான் யோசிச்சேன், பரவாயில்ல, எல்லாரும் அல்லேலூயா ஆமென் போடுறத பார்த்தா பெரிய நற்செய்தி. ஒண்ணு ஊழியத்துக்கு வந்துருவாங்க, இல்லைன்னா சர்ச்சை முடிஞ்ச உடனே ஊழியத்துக்கு உதவி செய்யற நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். அவ்வளோ அற்புதம். ஏன்னா அவ்வளோ சத்தம். ஆமென் விசுவாச வார்த்தைகள்லாம் கேட்கறப்ப அல்லேலூயாவை பார்க்கணும். நான் நினைச்சேன், இன்னைக்கு பெரிய விழுப்புதல், குறைஞ்சது ஒரு 2-3 மிஷனரிஸ் ஸ்பான்சர் ஆட்டு கிடைக்க போறாங்கன்னு சொல்லி நினைச்சேன். அல்லேலூயா. ஆச்சரியம் என்னன்னா, கண்ண முடிவு ஜபத்தை ஜெபம் பண்ணிட்டு நாத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி போட்டு ஆமென் போட்டு கண்ணை திறந்தா, நானு உபதேசியாரு, அங்க கொயர்ல உள்ளவங்க கொஞ்சம் பேரு, ஒரு 2-3 பாட்டியம்மா, யாரையும் காணலங்க. அல்லேலூயா ஆமென் போட்டவங்கள ஆளையே காணல. நானும் எங்க 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 பாக்குறேன், ஒருத்தரையும் காணல. பூரா போயாச்சு. அங்க எங்க இருப்பாங்க? வார்த்தை எல்லாம் விசுவாசமா தான் இருக்குது. உங்க சர்ச்சுக்கு வந்தா முடிஞ்ச உடனே பக்கத்துல இருக்கவங்களுக்கு என்னைக்காட்டு வாழ்த்துதல் சொல்லியிருக்கீங்களா? வாழ்த்துங்க. முதல்ல உங்க பக்கத்துல யாரு இருக்கானாட்டு பாக்குறீங்களா? அதை பண்ணணும். நிக்கணும். ஆண்டோடைய சமூகத்துல காத்திருக்கணும். நின்னாதான் அற்புதம். உங்க வீட்டுல பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நின்னாதான் அற்புதம். அல்லேலூயா. கர்த்தர் செய்வாருங்க. அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்வார். எத்தனையோ அற்புதம் என்னால் சொல்ல முடியும். மரித்த தருணத்துல இருக்கிறவங்க மரணம் தருவார், அவ்வளவுதான். இன்னும் ஒரு சில நிமிடத்துல மரணம் நேரிடும் சொல்லி சொல்லுவாங்க. போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தா அங்க பார்த்தா மரணமே இருக்காது. கர்த்தர் விடுதலை கொடுத்து அடுத்த தடவை போறப்ப நமக்கு உபசரிப்பாங்க. இதெல்லாம் கர்த்தர் செய்யறதுங்க. அவர் நாமத்துக்கு மகிமை. எதனால? அப்படி சமூகத்துக்கு காத்திருப்பது. நான் சந்திக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லி கொடுக்கிறது, முழு இருதயத்தோட ஆண்டவரிடத்துல விண்ணப்பிங்கிறது. நிக்கணும். அவருடைய சமூகத்துல கட்டாயம் நிக்கணும். நின்னாதான் இருக்கும். சரி, நிக்கிறான். நின்ன உடனே என்னங்க அற்புதம் செய்யற அவருக்கு கடினமா? ஏன்னா ஈஸி. நீங்க வாசி பார்த்தாலே தெரியும். 14ஆம் வசனத்துல, வாலிபனே எழுந்திரு உனக்கு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று. அவ்வளவுதான். ஒரே ஒரு வார்த்தை தான், வாலிபனே எழுந்திரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே அற்புதம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும். இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாவதா உண்டாகும். நான் இப்ப ஒரு அக்கா என்கிட்ட வந்தாங்க. நுரையீரல் கட்டி நினைக்கிறேன், இருதயத்துல ஹார்ட் பக்கத்துல ஏதோ கேன்சர் கட்டின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. ஒரு சர்ச்சில் மெசேஜ் முடிச்ச உடனே வந்து சொன்னாங்க. நான் சொன்னேன், டாக்டர் என்னக்கா சொல்றேன், நம்ம ஜெபம் பண்ணுவோம் அற்புதம் செய்வார் சொல்லி. செக்கப்புக்கு போகணும் தம்பி, ஒரு 4 கழிச்சு வர சொல்லிட்டாங்க. பயமா இருக்குது போறதுக்கு. ஐயோ அவ்வளவு பணம் வேற இல்ல, ஆபரேஷன் பண்ணணும். நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. நான் சொல்லிவிட்டேன், நீங்க போங்க, அது ஒரு கட்டியே இல்லைன்னு சொல்லிடுவாங்க, அதெல்லாம் சரியாயிரும் சொல்லிடுவாங்க சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் போற அன்னைக்கு சொல்லிட்டு போனாங்க, ஜெபம் பண்ணோம். போய் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாங்க, ஐயோ இது கேன்சர் கட்டிலாம் இல்ல, சும்மா நார்மலான கட்டி, சும்மா மாத்திரை சாப்பிட்டாலே சரியாயிரும் சொல்லி சொன்னாங்க. நாங்க ஜெபம் பண்ணோம், அந்த கட்டி சரியாயிடுச்சு. அல்லேலூயா. கேன்சர் கட்டி டாக்டர் சொல்லி இருக்கிறான், கேன்சர் கட்டி தான். ஆனா போய் பார்த்தா ஜெபம் பண்ணா மாற்றுறாரு. இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொரு இடத்திலும் அற்புதம். நடக்க முடியாதவன் இன்றைக்கு நடக்கிறான். படுத்த படுக்கையாக இருக்கிறவன் எழுந்திருக்கிறான். அவர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் கண்ணு முன்னாடி நடந்த அற்புதங்கள், இந்த அப்பிரயோஜனமான ஊழியக்காரனை கர்த்தர் பயன்படுத்துறப்ப நடந்த அற்புதங்கள். இதெல்லாம் பார்க்கிறப்ப என் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே அற்புதம். இன்றைக்கு அவர் உங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என்ன? அந்த கடன் பிரச்சனை தானே, இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அந்த கடன் பிரச்சனை சரியாகட்டும். கற்பத்தின் கனிக்காக தானே காத்திருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் அடைபட்ட கற்பம் திறக்கப்படட்டும். குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில்.
பண நெருக்கடி, குடும்பத்துல போராட்டம், சண்டை, இயேசுவின் நாமத்துல எல்லாம் இன்றைக்கு சரியாக போகிறது. பிசினஸ்ல ஒரு வளர்ச்சி இல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்ல, வருமானம் வருது எங்க போகுதுனே தெரியல. இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். என் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஐயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். கர்த்தர் செய்வார். உங்களுக்கு செய்யாம அவர் யாருக்கு செய்ய போகிறார்? நிச்சயம் செய்வாருங்க. ஒரே ஒரு வார்த்தை, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன். உடனே அவன் எழுந்திருக்கிறான். அல்லேலூயா. என் ஆண்டவர் உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அற்புதம் உண்டு. ஒன்றே ஒன்றுதான், அவருடைய சமூகத்தை நீங்கள் காத்திருக்க வேண்டும். உங்களுடைய நம்பிக்கை இன்றைக்கு என்னவா இருக்கிறது? அவர்கிட்ட வந்துட்டீங்களா? உங்க கூட்டம் உங்களுக்கு ஒத்துழைக்கிறதா? நீங்க உங்களுக்கு அற்புதம் நடந்தா சந்தோஷப்படுற கூட்டத்தை நம்பி இருக்கிறீங்களா, இல்ல முறுமுறுக்கிற கூட்டத்தை வச்சிருக்கீங்களா? எல்லாவற்றையும் நீங்கள் யோசித்து சரி பார்க்க வேண்டும். அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதுங்க அற்புதம். நீ யோசிச்சு பாருங்க, நல்லா அதை வாசிங்க. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அல்லேலூயா. கொண்டு வந்து கொடுக்கிறாருங்க அற்புதத்தை கையில. வச்சுக்கோப்பா, நீ எதிர்பார்த்த அற்புதம் இதுதானே. இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதத்திலும் என் ஆண்டவர் அவ்வண்ணமே கிரியை செய்து, எப்படி நாயினூர் விதவையின் மகனை அவனுடைய கையிலேயே அற்புதம் செய்து அவளுடைய கையிலேயே ஒப்புவித்தாரோ, அதே போல நீங்கள் இன்றைக்கு என்ன அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அந்த அற்புதத்தை உங்களிடத்தில் ஒப்புவிப்பார். நிச்சயம் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. என் கர்த்தர் செய்வார், தாமதிக்காமல் செய்வார். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை ஐயா. ஒப்புவிக்கிறார். என்ன அற்புதம் இன்றைக்கு எதிர்பார்த்திருக்கிறீங்க, அந்த அற்புதத்தை உங்களுடைய கரத்திலே கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இதை நிச்சயம் செய்வார். நீங்க இன்னும் வாசி பாத்தீங்கன்னா தெரியும். அதை தொடர்ந்து 16ஆம் வசனத்தை, எல்லோரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அருமையான கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு நடக்க போகிற அற்புதம் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி தெரியுமாங்க, அற்புதத்தை வாங்கி கொண்டு ஆண்டவரை மறந்து விடுகிறார்கள். அற்புதம் வர தண்டியோ, ஐயோ எனக்கு அற்புதம் தேவை தேவை தேவைன்னு சொல்லி சொல்றது. அற்புதத்தை பெற்ற உடனே ஆண்டவரை மறந்து விடுகிறது. சில எனக்கு நிறைய பேர் தெரியுங்க. சிலர் சொல்லுவாங்க, அற்புதத்துக்கு முன்னாடி பிரதர் அற்புதம் மட்டும் நடக்கட்டு, நாங்க இப்படி செய்ய போறோம், ஊழியத்துக்கு அதை செய்யறோம் இதை செய்யறோம், அப்படி இப்படின்னு 1000 வார்த்தை சொல்லுவாங்க. அற்புதம் நடந்த உடனே என்ன நடக்கும் தெரியுமாங்க? சிம்பிளா ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி அவ்வளவுதான். அன்னைக்கு விடுறதுதான். பொருத்தனம் பண்ண, ஐயோ எனக்கு பொருத்தனம் பண்ணதை செய்யலன்னு சொல்லி சொல்லல, பொருத்தனம் பண்ணதையும் செய்ய மாட்டாங்க, அடுத்த ஆண்டவரையும் தேட மாட்டாங்க. வேடிக்கையான சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். ஒரு அருமையான அம்மா வருமானம் சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்துட்டு இருந்தாங்க. பாஸ்டர் அப்போ கேட்டிருக்கிறாரு, வருமானத்துக்கு என்ன பண்றீங்கிறப்ப, ஒரு மாடு இருந்தா நல்லா இருக்கிறோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. மாடு தானமா வேணும், ஆண்டோடைய சமூகத்துல ஜெபிப்போன்னு சொல்லி ஜோமன்னா ஆண்டவர் மாடு கொடுத்துட்டாரு. மாடு கொடுத்த உடனே வாரம் 8 சர்ச்சுக்கு 8 மணிக்கே வந்தாச்சு. அல்லேலூயா, ஆமென், கர்த்தர் எனக்கு மாடு கொடுத்தார், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டு, ஸ்தோத்திரம் உண்டாகட்டுன்னு அவ்வளோ சாட்சி, அவ்வளோ மகிமைப்படுத்திட்டு அடுத்த வாரம் 8 சர்ச்சுக்கு 8:45 வந்திருக்கிறாங்க. சரி, பாஸ்டர் பார்த்திருக்கிறாரு, கண்டுக்கிடல, காமன் நேரம் தானே. அதுக்கு அடுத்த வாரம் 8 சர்ச்சுக்கு 9 மணிக்கு வந்திருக்கிறாங்க. அப்பவும் பாஸ்டர் கண்டுக்கல. அடுத்து 9:15 வந்திருக்கிறாங்க. என்னமா ஆச்சு அப்படின்னா, இந்த மாட்டுக்கு கொஞ்சம் புல்லு போட்டு வந்தேன் பாஸ்டர். அப்படியா, சரிம்மா. அடுத்த வாரம் 9. இன்னைக்கு ஏமா லேட்டு, மாட்டுக்கு கொஞ்சம் பால் கறக்க லேட் ஆயிட்டு பாஸ்டர். அப்படியாமா, சரி. அடுத்த வாரம் 9:45.
இன்னைக்கு ஏமா லேட்டு? மாட்டை குளிப்பாட்டுறேன் பாஸ்டர், அதான் லேட் ஆயிடுச்சு. மாடை கவனிக்கணும்ல. அடுத்த வாரம் சர்ச்சுக்கே வரல. இப்ப சொல்லுங்க, இந்த அற்புதத்தை கொடுத்தது அன்று சரியா? இயேசுவின் நாமத்துல இப்ப எதுக்கு ஜெபம் பண்ணணும்? மாடு இல்லாத வரைக்கும் ஒழுங்கா ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தல. அப்ப அந்த மாடை தான் தூர் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாங்க உண்மை. நீ உனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சு அந்த அற்புதத்தால நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரலன்னா உனக்கு அந்த அற்புதம் எப்படி நிலைக்கும்? உங்களை சொல்லல. அற்புதம் வேணும்னா நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணு, அந்த அற்புதத்திற்கு பாத்திரராய் மாற வேண்டும். அது கிடைச்சது அதை பாக்குறப்பெல்லாம் சந்தோஷப்படணும். எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சார். இதே இடத்துக்கு வந்த உடனே பைக் இல்லாம நடந்து ஊழியத்துக்கு போகணும்னு நான் தீர்மானம் பண்றப்ப நான் ஜெபம் பண்ணிட்டு சும்மா மனசுக்குள்ள ஆண்டுட்ட, ஒரு பைக் இருந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே, ஏன்னா பைக் இல்லைன்னா கவலை இல்லை ஆண்டவரே, என்னால ரொம்ப நடந்து போக முடியாது, நான் என்னால முடிஞ்ச 2 கிராமத்துக்கு வேணா நடந்து போறேன்னு மனசுக்குள்ள ஜெபம் பண்ணி முடிச்ச அடுத்த செகண்ட் கையில 10,000 ரூபாய் ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எனக்கு நம்பவே முடியல. உண்மையை சொல்றேன், நடந்த சம்பவம். அருகாமையில நின்னவர் அவங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல. 10,000 ரூபாய் எடுத்து என் கையில கொடுத்து நீங்க வண்டி வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. மனசுலதான் ஜெபம் பண்ணி அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். அந்த வண்டியை பாக்குறப்பெல்லாம் என் ஆண்டவரை துதிக்கிறேன். அந்த வண்டியில போறப்பெல்லாம் இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாகனம். ஒரு சின்ன பைக்கு தான், பழைய பைக்கு தான், ஆனா அதை எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதத்தை சொல்லி அவரை மகிமைப்படுத்துகிறீர்களா? அருமையான ஊழியக்காரர்களே, தேவனுடைய மனுஷரா நீங்க? ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்கிறார், நீங்க தேவனுடைய மனுஷரா இருந்து தேவனுடைய வேலையை செய்கிறவரா? அன்று இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்கிறார், உன் மூலம் நடக்கிற அற்புதத்தை குறித்து ஜனங்கள் என்னை மகிமைப்படுத்துகிறார்களா அல்லது உன்னை மகிமைப்படுத்துகிறார்களா? சுய மரியாதையை தேடி அலைகிறீர்களோ? சுய மகிமையை தேடி அலைகிறீர்களோ? என் ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு மகிமை வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயோ? மனம் திரும்பு. உன் மூலம் நடக்கிற அற்புதம், உன் மூலம் நடக்கிற ஊழியத்தை நிமித்தம் ஜனங்கள் என்னை மகிமைப்படுத்த வேண்டும். அதைத்தானே ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் இன்றைக்கு சுய மகிமையை தேடுகிறீர்கள் என்றால் இன்றைக்கு மனம் திரும்புங்கள். ஆண்டவர் இன்னும் உங்களை பயன்படுத்துவார். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நிறைய திருச்சபைகளை மெசேஜ் முடிஞ்ச உடனே ஒரு அற்புதம் நடந்த உடனே, பிரதர் நன்றி, ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டார், ஐயோ ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகுது, நான் அப்பிரயோஜனமானவன், நான் ஒரு கழுதை, நான் புறக்கணிக்கப்பட்டவன், என்னை பயன்படுத்தின அவருக்கே மகிமை உண்டாகுது. இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இனி நடக்கவே நடக்காது என்று இந்த அற்புதத்தை குறித்து நினைக்கிறீர்களா? என் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இன்றைக்கு அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். நிச்சயம் செய்வான். செய்வேன் என்று சொல்கிறவர் தாமதிக்காமல் செய்வான். அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. என்ன அற்புதம் இன்றைக்கு தேவை? நீங்கள் ஜெபியுங்கள், கர்த்தரிடத்தில் சமூகத்தில் நில்லுங்கள், ஆண்டவருடைய சமூகத்துல நின்று ஜெபம் பண்ணுங்க, காத்திருங்க. அதைத்தான் அவர் இன்றைக்கு விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திற்கு வருகிற ஆண்டவரே, உம்முடைய நற் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்னோடு எங்களோடு கூட நீரே பேசினீரப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் நிற்பதற்கு எனக்கு நேரம் இல்லையோ, என்னை மன்னிங்கப்பா. உம்முடைய சமூகத்தில் நான் நிற்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த காரியத்தை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, முறுமுறுக்கிற கூட்டம் இருக்குதா, புரணி பேசுற கூட்டம் இருக்குதா, இன்னைக்கு அதெல்லாம் விலை கேட்டுப்பா. எனக்கு நன்மை செய்தால் சந்தோஷப்படுகிற கூட்டத்தை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் மகிழ செய்யுங்க. ஆண்டவரே, ஏசப்பா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. நீ நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி சொல்ற இந்த காரியத்துல ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இந்த செய்தியை கேட்கிற எந்த மகளாக இருக்கட்டு, எந்த மகளாக இருக்கட்டு, இன்னைக்கு ஆண்டவரே ஒரு அற்புதத்தை நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்களா? இயேசுவின் நாமத்துல ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இந்த வார்த்தை சொன்னாலே அற்புதம் நடக்கும்பா. இந்த பிள்ளைகள் எந்தெந்த காரியத்திற்காக இன்றைக்கு ஜெபிக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டு, சாட்சியாய் மாறட்டுப்பா. ஆண்டவரே, ஊழியக்காரராய் இருக்கிறார்களா, அவர்கள் மூலமாய் நடக்கிற அற்புதம் உண்மை மகிமைப்படுத்துகிறதா இருக்கட்டும்.
செய்யுங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்கள் செய்வாங்க. நீங்க என்ன அற்புதத்தை இன்னைக்கு எதிர்பார்த்து இருக்கிறீங்க, அந்த அற்புதத்துல கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஆமென். நிச்சயம் செய்வாருங்க. அவருடைய சமூகத்துல நின்று காத்திருங்க. புரணி பேசுகிற கூட்டத்தை தூரை விளக்குங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஒருவேளை இந்த தேவனுடைய பாரதி நேரத்துல உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிறாரா, அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதன் மூலமாய் நாங்கள் இன்னும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அது எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும். ஒருவேளை எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கோங்க. 6850 மிஷனரிகள் உருவாக்க வேண்டும் என்று பாரப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஊழியம் செய்ய விருப்பமா, எங்களோடு கூட ஆண்கள் பெண்கள் தங்குவதற்கு இடவசதி தனித்தனியாக இருக்கிறது. எங்களோடு கூட இணைந்து நீங்கள் தோள் கொடுக்கலாம். இல்ல உங்களுடைய பிள்ளைகளை ஊழியத்திற்கு அனுப்பலாம். இல்ல உங்கள் பிள்ளையின் சார்பாகவோ உங்கள் சார்பாகவோ எங்களுடைய ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். இல்ல இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல உங்களுடைய குழந்தையின் சார்பாக இன்னொரு குழந்தைக்கு புத்தாடை எடுத்து கொடுத்து இன்னொரு புறஜாதி பிள்ளையை நீங்கள் மகிழ்விக்கலாம். அதை கர்த்தர் விரும்புகிறார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு உங்களுடைய கைகளை திடப்படுத்த ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? ஒருவேளை இதை பார்க்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆன்லைன் மூலமா பாக்குறீங்களா, யூடியூப் மூலமா பாக்குறீங்களா, கிரேஸ் டிவி மூலமா பாக்குறீங்களா, மறக்காம கிரேஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய கூட்டு பங்காளர் மிஷனரிக்கோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் நாம மாத்திரம் மகிமைப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். உங்கள் ஜெப குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் கடிதங்கள் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒருவேளை உங்களுக்கு தேவனுடைய பாரமாக சுவிசேஷத்தை அறிவிக்க விருப்பம் இருந்தால் எங்களோடு கூட இணைந்து சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றலாம். கர்த்தராகிய இயேசு உங்கள் உள்ளத்தில் ஏவுகிறபடி உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுத்து இயேசுவின் அன்பை அறிவிக்கலாம். நன்கொடை அனுப்ப வேண்டிய விவரம்: ஜிபே 9020933114. மேலும் விவரங்களுக்கு 9849159308 0463212496. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.